எங்கள் மதிவதனி தோழர் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 28 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்காங்க. அந்த 28 நிமிஷமும் மதிவதனி தோழர் ஒரே டாப்பிக்கை பற்றி தான் பேசியிருக்காங்க. எனக்கே ஒரு நிமிஷம் இன்னைக்கு மீட்டிங்கோட தலைப்பு இதுவோ அப்படின்னு கேட்கலாம் நினைக்கிறதுக்குள்ள அவங்களே பதிலையும் சொல்லிட்டாங்க. கேளுங்க. முடிக்கிறேன். பேச ஆரம்பிச்சதுல இருந்து என் பேச்சு முடிகிற வரை படிப்பை பத்தி மட்டும் தான் நான் பேசினேன். கவனிச்சு பார்த்துட்டீங்கன்னா தெரியும். என்னத்துக்கு எப்ப பாரு படிப்பு படிப்பு படிப்புன்றீங்கன்னு. அண்ணன் எழிலன் அவர்கள் பேசுறப்ப அவர் உச்சி முகர்ந்து ஒரு செய்தியை சொன்னாரு. இங்க சாதாரணமா குடிசையில இருந்த பிள்ளை வந்து இன்னைக்கு IBMல வேலை பார்க்குதுன்னு. அவங்க என்ன ஒரு சொந்தக்காரா? இல்ல விருதுநகர்ல இருக்க பாப்பாவை பத்தி நான் சந்தோஷமா பேசுறேன், என் சொந்தக்கார பிள்ளையா? இல்ல. திமுக இந்த திராவிடர் இயக்கம் இவங்க யார்கிட்ட போய் நீங்க கேளுங்க. தமிழ்நாட்டின் கடைகோடியில் ஒரு குழந்தை படித்து பட்டம் பெற்றாலும் சொந்த பிள்ளை படிச்சு பட்டம் வாங்குற மாதிரி சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி அடைவோம். என்ன தெரியுமா காரணம்? சாதாரணமா வரல சார், நமக்கு என்ன ஆத்திரம் வருது. இன்னைக்கு ஃபுல்லா படிப்பை பத்தி தான் பேசியிருக்கிறேன். கிட்டத்தட்ட பல எக்ஸாம்பிள்ஸோட இந்த டீச்சர் சொன்னது என்ன, அந்த பாப்பா சொன்னது என்ன, புதுசா அவங்களோட ஸ்பீச்சை கேட்குறவங்களுக்கு யார் இந்த பிள்ளை படிக்க முடியாம போய் படிப்பை பத்தி பேசுதா அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க MSc மைக்ரோபயாலஜி, அதுக்கே லட்சக்கணக்கில் சம்பளத்தில் வேலை ரெடியாக இருக்குது. அது போக வெளிநாடுகளுக்கு போனாங்கன்னா கியூ வாண்டட்னு அவ்வளவு நிற்குது. சரி, அங்கே போகலை, பிள்ளைக்கு வேலைக்கு போகிற ஐடியா இல்லை போல. சரி, வேற என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா BL முடிச்சுட்டு ஹைகோர்ட்ல லாயரா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பேச்சு பேசுறவங்களா லாயரா போறது தான் சரி அப்படின்னு நினைச்சோம்னா, லாயரா போனா என்ன, இந்நேரம் ஒரு 2 அப்பார்ட்மெண்ட் 2 காரு அப்படி போயிருந்துருக்கலாம். ஏன் இந்த புள்ள அங்கேயும் போகலன்னு கேட்டா மீட்டிங்ல பேசினப்பவே பதில சொல்லிட்டாங்க. கேட்கிறப்ப வேறு ஒரு இனம், வேறு ஒரு மொழி பேசக்கூடியவர்கள், நமக்கும் அவங்களுக்கு சம்மதமே கிடையாது. அவங்க வந்து நீ படிக்க கூடாதுன்னு சொன்னப்ப ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் சரிங்க சாமி அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு குனிஞ்சு நின்னாங்க. ஒரு தலைவர் தான் கேட்டாரு, உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அப்பாலே போ என்று சொல்லி ஆரியத்தை அலற வைத்து திராவிட சமூகத்தை, தமிழ் சமூகத்தை மானமும் அறிவும் கொண்ட சமூகமாக மாற்றியது பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் என்ற தலைவர். படிப்பு எவ்வளவு முக்கியம்னு தந்தை பெரியார் இவங்களுக்கு சொன்னாங்களோ அதை நம்ம கிட்ட சொல்றதுக்கு தான் இவங்க வந்திருக்கிறாங்க. எங்க ஒரு பயோகெமிஸ்ட்ரிஸ்டாக போக வேண்டியவங்க, ஒரு ஹைகோர்ட் லாயராக இருக்க வேண்டியவங்க எல்லா மீட்டிங்லேயும் வந்து பேசுகிறாங்க. என்னென்னு பேசுகிறாங்க? படி. அவங்க பேசுகிறப்பவே முக்கியமான விஷயங்களும் சொல்லிட்டே வராங்க. டாக்டர் மட்டும்தான் படிப்பா? அன்பு குழந்தைகளே, டாக்டர் மட்டும்தான் படிப்பா? என்னோட படத்துக்கு போஸ்ட் ஒட்ட போகலாம், என்னோட கட் அவுட்டுக்கு பால் ஊற்ற போகலாம், அது போக என்னோட படத்துக்கு ஸ்பெஷல் ஷோக்கு அதிக காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போகலாம். இவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்போது வெறும் டாக்டர் மட்டும்தான் படிப்பா? அப்போதான் மதிவதனி சொல்கிறாங்க, ஆமாம், டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க டாக்டருக்கு தான் படிக்கணும். உடனே இன்னொருத்த அங்கேருந்து வந்து, அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, தடுப்பூசியெல்லாம் நீங்கள் போடாதீங்கோ, ஆனால் என் பிள்ளைங்களுக்கு தம்பிங்க கம்பல் பண்ணி போட்டு விட்டாங்கோ. படிப்பு என்ன அவ்வளவு முக்கியமா? ஆனால் என் பிள்ளைங்க அமெரிக்கா ஸ்கூலில் தான் படிப்பாங்கங்கிறது கட்டாயம். மாடு மேய்க்கிறது எவ்வளவு சிறந்தது, 9 லட்சம் கோடி டர்ன் ஓவர். இந்த சாணி ஆள்றதுக்கு படிப்பு வேணுமா? பால் கறக்கிறதுக்கு படிப்பு வேணுமா? அதை வண்டியில கொண்டு போறதுக்கு அந்த வேன் டிரைவருக்கு படிப்பு வேணுமா? உள்ளுக்குள்ள கணக்கு எழுதுறதுக்கு ஒரு படிப்பு வேணும். உள்ள கணக்கு எழுதுறதுக்கு படிப்பு வேணும். அதுக்கு என் வைஃபோட அக்கா பையன் படிக்கட்டும். அந்த ஒட்டுமொத்த யூனிட்டையும் நல்லா படிச்ச ஒருத்தன் வந்து மேனேஜ் பண்ணணும். அந்த ஒரு போஸ்ட்டுக்காக தான் என் பையன் படிக்கிறான், அது போதும். அப்புறம் மிச்சம் இருக்கிற இந்த தற்கொலை பசங்களோட பிள்ளைங்கள்லாம் வந்து சாணி பால் டிரைவர் இருந்தா போதும். இப்படியெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிற நேரத்துல தான் மதிவதனி தோழர் மீட்டிங்ல வந்து படிப்புங்கிறத பத்தி மட்டுமே 1/2 மணி நேரம் பேசுறாங்க. சரி, ஏன் தோழர் அதை பத்தியே பேசுறாங்க? அவங்க மட்டும் பேசலைங்க, நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் அதை பத்தி தான் பேசுறாரு. நீங்க படிங்கம்மா, நீங்க படிக்கிறத மட்டும் பாருங்க, உங்களை படிக்க வைக்க வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். ஐயா, நாங்க காலை நேரத்திலேயே வேலைக்கு போகணும், நீங்க போங்க. பிள்ளைக்கு சாப்பாடு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போங்க. எதுக்குது? பிள்ளைங்க படிக்கணும். இப்படி பிள்ளைங்க படிக்க வந்தா சிஎம்முக்கு நம்ம ஸ்கூலே நிறைஞ்சிருக்கே பிள்ளைங்களால அப்படின்னு மகிழ்ச்சி.
எங்க மதிவதனி தோழருக்கு பள்ளிகள் முழுசா மாணவர்களால நிறைஞ்சு வழியுதுன்னு அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா ஒரு குரூப்புக்கு மட்டும் கக்கூஸ் நரம்பர் தான் இங்க பிரச்சனையா. ஆட கருமமே அப்படின்னு திரும்பி இந்த பக்கம் வந்தா இன்னொரு குரூப்பு படிப்பு மட்டுமா வாழ்க்கை அப்படின்னு கதைய ஆரம்பிக்கிறாங்க. படிக்காத மேதைன்னு ஒருத்தங்க இருந்தாங்களாமா. அப்படிங்களா? அப்போ படிக்காத மேடைன்னு ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், மற்றவங்கெல்லாம் தான் படித்தாதான் மேதை. அதனால தான் படி 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 படின்னு படிக்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதிதாசன் மாதிரி. இப்படி இத்தனை பேத்தையும் படிக்க சொல்கிறதுக்கான வெற்றி எங்கே தெரியுமா அமைஞ்சிருக்கு? 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ட்ராப் அவுட் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. எவ்வளவு பெருமையாக இருக்கு. படிப்பு அவ்வளவு முக்கியம். அதை விட்டு போட்டு நீ மாடு மேய்க்க போ, நீ பானை செய்ய போ, நீ விவசாயம் பண்ண போனா, அட உங்கள் பிள்ளைங்கள மாடு மேய்க்க போன்னு சொன்னதுக்கு தான் முந்தா நேற்று ஒரு பெருசு பேசிருச்சே. எல்லாரும் படிச்சா அப்படின்னு தலையாக அடிச்சுக்காதீங்க. முதல்ல எல்லாரும் படிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். இப்படி எல்லாரும் படிச்சுட்டு வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த உதாரணம். அப்படியெல்லாம் எல்லாரும் படிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்ப்பனியத்தின் திட்டம். அந்த பார்ப்பனியத்துக்கிட்ட வாங்கி மடக்குன்னு குடிக்கிற இவங்களோட பிளான் என்னன்னா, மதிவதனி பெரியாரிஸ்ட்னா இதை ப்ரூவ் பண்ணணுமாமா. அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டும் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டும் இவங்களுக்கு செட் ஆகாதாமா, படித்த சர்டிஃபிகேட்டு தான் தேவையாமா. ஏன்னா இவங்களுக்கு இதுதாங்க ரொம்ப முக்கியம். பெரியாரிஸ்டா இருந்தா படித்த சர்டிஃபிகேட்டை கொடு. எங்க சீமானுடைய தங்கச்சியா இருந்தா படிச்ச சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டுட்டு மாடு மேய்க்கப்போ. சீமானுடைய ரொமான்ஸை பத்து கட்சிக்குள்ள வந்தாதான் மகிழ்ச்சி. பெருசு, இதுக்கே நீங்க அவனை அடிச்சிருந்துருக்கணும். நீங்க அடிக்காததுக்கே நாங்க உங்களை அடிக்கணும். நாம படிப்பை பத்தியே பேசுவோம், இந்த சில்லற பசங்களை பத்தி நமக்கு என்ன கவலை? ஒரு அருமையான காணொளி ஒன்று இருக்கு, அப்படியே பாருங்களேன். இதுதான் நான் ஸ்கூலுக்கு போற வழி. ஸ்கூலுக்கு போய் சேர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுது சார். அப்பாவுக்கிட்டையும் பைக் இல்லாததுனால நாங்கள் படிப்பை நிறுத்திட்டோம் சார். 8வது படிச்சு சிவர் கையெழுத்தாவது நான் கற்றுசி கிடக்கட்டோன்ட்டுன்னு விட்டுட்டோம் சார். 4 வருஷம் நாங்கள் படிக்கலைங்க சார். அப்பா அம்மாவோட வயலில் வேலை தான் சார் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நிறைய படிச்சுட்டு வெளியூர்லலாம் போய் வேலை செய்யணுங்கிற ஆசை இருக்கு சார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் படித்த ஸ்கூல் சாருங்க நீங்கள் ஏன் ஸ்கூலுக்கு போகல, உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு கேட்டாங்க சார். அப்போ தான் சார் அவங்க சொன்னாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் ஊருக்கு வேன் வரும், நீங்கள் அதில் ஏறி வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அந்த ஆர்வத்தை நாங்கள் மதித்து அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் அட்மிஷன் கொடுத்தோம். நாங்கள் முதல்ல 8th வரைக்கும் தான் சார் படித்தோம். அப்புறம் டைரெக்டாக 10th போயிட்டோம் சார். படிக்கணுன்ற வெறியும் இருந்தது, அதிகப்படியான ஆர்வம் இருந்தது. படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது சார் முதல்லாம். சாருங்க அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சொல்லி கொடுத்ததுனால போக போக நாங்களும் மற்ற பசங்க மாதிரி கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தோம் சார். நான் 10ஆம் வகுப்பு படித்து எங்கள் ஊரில் நான் தான் 421 மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன். அந்த ட்ராப் அவுட்ல இருந்தும் அந்த பிள்ளைங்க கடினப்பட்டு படித்து 80% மேலே மார்க் எடுத்துக்கிறாங்கிறது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நாங்கள் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நான் பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகலைங்க சார். பார்த்துட்டீங்களா? ட்ராப் அவுட் ஆன பொண்ணு. ஒய் ட்ராப் அவுட்? பிகாஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்கூல் அண்ட் மேடுபள்ளம் ஆஃப் த ரோடு. எஸ், தெர் இஸ் அ ப்ராப்ளம். உடனே அவங்கள அட்ரஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனும் கொடுத்துட்டாங்க. அப்படியே வருதுங்க ஜீப் ஒன்று, அப்படியே சரக்குன்னு நிற்கிது. அப்படியே ஜீப்பில் ஏறி போகிறாங்க. ஸ்கூலில் போய் குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா பேசுனது இருக்குல்லங்க, குழந்தைங்களோட ஆர்வத்துக்கு அரசாங்கமே சப்போர்ட் பண்ணும்போது அப்பா அம்மாவாக நாங்களும் சப்போர்ட் பண்ணும் இல்லைங்க. கடந்த 10 ஆண்டுகளா ஆண்ட அதிமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட எந்த வீடியோவும் வரலையே. ஏன் வரலன்னா அவங்களுக்கு நம்ம படிப்பை விட அவங்க பதவி தான் முக்கியம். ஆனால் எங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியுமா? என் பதவியை விட உங்கள் படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொன்னார். 2021 to 2026 MK ஸ்டாலின்னு போட்டிங்கன்னா, முக்கியமான திட்டங்கள்னு அப்படியே பக்கத்தில் எழுதுனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். அதனால தான் எங்கள் மதிவதனி தோழர் 100%ம் எஜுகேஷனை பற்றியே அந்த மீட்டிங்கில் பேசியிருக்காங்க. அழகாகவே சொன்னாங்க, நான் படிப்பு படிப்பு படிப்புன்னு இங்கே பேசுறதுக்கு காரணம் அது எவ்வளவு முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? அது தெரிஞ்சு தான் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அந்த வெற்றி நம்ம கூட எப்பவும் இருக்கணும்னா
இப்ப நம்ம இருக்கிறது ரொம்ப இக்கட்டான சூழல்ல. வர 2026ல மீண்டும் நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி வந்தா மட்டுமே அடுத்து இனி வர 10 ஆண்டுகளுக்கு நம்ம புன்னகையோட இருக்க முடியும். நீங்களும் புன்னகையோடயே இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, சப்ஸ்கிரைபும் பண்ணணும். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ல திமுக கூட்டணியை முழு மெஜாரிட்டியோட ஜெயிக்க வைக்கணும். 200+ 234 கிடைச்சா மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் எப்பவுமே புன்னகையோடையே இருப்போம். நன்றி, வணக்கம்.